மேற்கு உலக நாடுகளிலேயே உள்ள மிக உயர்ந்த மலையின் உச்சியை தொட்டு சாதனை படைத்த தமிழன் வெங்கட் சுப்பிரமணியனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகின் நீண்ட மலைத்தொடரான தென் அமெரிக்க கண்டமான அகன்காகுவா மலைத்தொடரை சுமார் 6962 மீட்டர் தூரம் ஏறி சாதனை படைத்து தாயகம் திரும்பிய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வெங்கட் சுப்பிரமணியனுக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், என்னை போன்ற பலரின் முயற்சிக்கு நான் ஊக்கமாக இருக்க வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற எண்ணத்தை முன்னெடுத்து இந்த மலைப்பயணத்தை நிறைவு செய்துள்ளேன். இஸ்ரேல், ரஷ்யா உள்ளிட்ட 7 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். 6000 மீட்டர் தாண்டி 962 மீட்டர் தூரம் கடினமாக இருந்தது. என்னுடைய இந்த முயற்சிக்கு வித்திட்டது தமிழக மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி ஆவார். எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இதனை விட்டுவிடக் கூடாது என்ற முனைப்பில் நான் மலையேற்றத்தை நிறைவு செய்துள்ளேன். இமயமலையில் கால்தன பதிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி எனவும், மேலும் எனக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் இதன் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பேசினார். சென்னை விமான நிலையம் தவசி நியூஸ் செய்தியாளர் பிரபு. Cumbre Aconcagua, video, ahí, habla. Todo el panorama. தாமோதர கிருஷ்ணன் அண்ணா, கோகுல் அண்ணா, இவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என் கூட உறுதுணையா இருந்து இந்த சாதனை பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருக்கும் நான் டேங்க் பண்ணிக்கிற விரும்புறேன். அதுவும் இல்லாம வெறும் பேக்ல கனவு மட்டும் தூக்கிட்டு சென்னை வந்து இத்தனை பேர் எனக்கு கொடுத்த சென்னைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வெங்கட சுப்பிரமணியன், தூத்துக்குடி மாவட்டம் கழுமலை சேர்ந்த பையன். நான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உலகத்திலே நீண்ட மலைத்தொடரான ஆண்டிஸ் மலை, தென் அமெரிக்க கண்டத்தோட உயரமான மலையான அகோன்காகுவா 6962 மீட்டர், அதை தமிழ்நாட்டில இருந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன். 6000 மீட்டர்ல இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் டீம்ல இருந்து 3/4 பேர் கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு கால சூழ்நிலை காரணமாக. அப்ப என்னையும் சொல்லி இறங்க சொன்னாங்க. அப்ப எனக்கு தோணுது ஒண்ணுதான், நான் ரொம்ப 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 நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த பையன், பெரிய கனவோட சென்னைக்கு வந்த பையன். அப்போ என்னை நம்பி சமீரா குரூப், கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல என்னை நம்பி ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. என்னை மாதிரி பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உடச்சிடக்கூடாது, நம்ம எப்படியாவது ஏறி கண்டிப்பா சாதனை படைச்சாகணும் அப்படிங்கிற உடனே மனசுக்குள்ள இருந்துச்சு. மீதி இருக்கிற 962 மீட்டர் ஏறி நம்ம கொடியை வந்து நம்ம பறக்க வச்சேன். அதுக்கப்புறம் என்னோட தீம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவர்களின் புனித ஸ்தலமான ஜெருசேல் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட 10 கட்டளை வந்து கல்வெட்டு பொறிக்க சொன்னாங்க. அதுக்காக உலகத்துல 23 மொழிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அதுல முதல் மொழியான நம்மோட தாய்மொழி தமிழ் மொழி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில சொன்ன கணியன் பூங்குன்றனர் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு தீமை செட் பண்ணி தான் இந்த கிளைம் நான் ஏறினேன். இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றுமையை பறைசாற்றுற விதமா, நம்மளோட வழிபாட்டு தலங்கள் வேற, நம்மளோட வழிமுறைகள் வேற இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிற வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையை பறைசாற்றோம். அந்த ஒற்றுமையை பறைசாற்றுற விதமா நான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற தீமை செட் பண்ணி இந்த மவுண்டன் வந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன். என்னோட டீம்ல எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 7 கண்ட்ரிஸ், இஸ்ரேல், ரஷ்யா, அப்புறம் துபாய், ஆஸ்திரேலியா, அப்புறம் ஆந்திரால இருந்து ஒரு டீம் வந்துருந்துச்சு, ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 கண்ட்ரீஸ்ல இருந்து நாங்க கிளைம் பண்ணியிருந்தோம். அந்த 6000 மீட்டர்ல இருந்து அந்த 962 மீட்டர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது ஈவினிங் டைம் ஆகுது நாங்க ஏறிட்டு இருக்கும்போது. அப்போ கிளைமேட் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு. அப்ப அங்க இருந்து என்ன சொல்லிட்டா, கண்டிப்பா நீங்க இறங்கியே ஆகணும், இதுக்கு மேல நம்ம போயிட்டு அப்போனா இறங்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
பட் ஆனால் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு இந்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கிராமத்துலேருந்து வர்ற பையன் நான் வந்து முத்தமிழ் செல்வி அக்காவை பார்த்து நான் வந்தேன். இப்போ என்ன பார்த்து என் ஊர்லேருந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த இதை நம்ம உடச்சிடக்கூடாது, நம்ம இப்படியே கண்டிப்பாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை பண்ணி முடிச்சேன். இந்த மலையேற்ற பயிற்சிக்கு தேவையான அங்கீகாரம் இருக்குதா தமிழ்நாடு கவர்மெண்ட்லயோ? புரியல. உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குதா போறதுக்கு வர்றதுக்கு? எனக்கு இங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லி பூஸ்ட் அப்லாம் பண்ணி ஏற வச்சாங்க. அங்க கிளைமேட் வந்து -35 to -45 வரைக்கும் போச்சு. அந்த நான் குறிப்பிட்ட 962 மீட்டர் சொல்லும் போது கீழே இருந்துச்சு, மேல போக போக ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நன்றி.